நில்லுங்க. வந்துட்டல, பாரு பாரு. பாத்துட்டேன். அங்க யார் இருக்காங்க? ஐயோ, ஏமாத்து, அநியாயம், ஃப்ராடு. அப்ப நான் பார்த்தப்போ பிந்துவும் உன் தம்பியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இப்போ அவன் பூர்ணி கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னது உண்மையா இல்ல நாங்க பாக்குறது உண்மையா? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க மருதாணி பாட்டி. ஏய், என்னாச்சு? டான்ஸ் பண்ணு. சிவா, பூரி வந்துட்டு இருக்கா. என்னாச்சு? நக்ஷத்ராவும் மருதாணி பாட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ. நீ போய் அங்க ஒளிஞ்சுக்கோ. நீ போ பிந்து, சீக்கிரம் போ. என்ன சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா முன்னாடி உன் கூட டான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. அதனாலதான் இங்க வந்து நான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி சிவா, எங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். ஆடலாமா? நக்ஷத்ரா, யாரையோ பார்த்து இவங்க வேற யாரோன்னு நினைச்சா இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறது உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மாவுக்கு பழக்கம்தான். மாடு வயல்ல மேய்ஞ்சா கண்ணுக்குட்டி அதையும் தாண்டி மேயும்னு சொன்னல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் இஷ்டத்துக்கு பேசினா அவங்கள அறிவில்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஜந்து தான் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணும். மருதாணி பாட்டி, அப்பவே நீங்க ஏதோ சொன்னீங்களே, இப்போ இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். அது வந்துமா, நான் பார்த்தது நடக்கலன்னா நீ என்ன சொன்னாலும் செய்யறன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? ஆனா நான் பார்த்தது உண்மைதான். இப்போதைக்கு இத வச்சுக்கோங்க. இதுக்கு மேல போனீங்க 2வது கணமும் பழுத்துரும். நக்ஷத்ரா, இதே விஷயத்த உனக்கும் பண்ணிருக்கலாம். உனக்கு அறிவில்லைனாலும் எனக்கு இருக்கு.